அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தக்லைஃப் திரைப்படத்திற்கு கர்நாடகாவில் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன் வணக்கம். உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, அது தொடர்பான விவரங்கள்? வணக்கம். தக்லைஃப் படத்துடைய ரிலீஸ் குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கர்நாடகாவில் விதிக்கப்பட்ட அந்த குறிப்பாக தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்பொழுது ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு திரைப்படம் என்பது தடையில்லா சான்றிதழ் பெற்றிருந்த பிறகும் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த திரைப்படத்தை திரையிட வேண்டும் என்பது அரசு உறுதி செய்ய வேண்டும். எனவே சட்டத்தின்படி அனைத்தும் நடைபெற வேண்டுமே தவிர ஒரு சில வெறுப்புக்கு ஏற்றாற்போல் நடைபெறக்கூடாது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த திரைப்படத்தை திரையிடுவது விவகாரமும் அதே போல அதற்கான பாதுகாப்பு விவகாரம் தொடர்பாக வரும் வியாழக்கிழமைக்குள் கர்நாடக அரசின் கருத்தை கேட்டு தெரிவிக்க வேண்டும் என இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. மேலும் சிலர் பயமுறுத்துவதால் ஒரு திரைப்படம் வெளியிடாமல் இருப்பதை ஏற்க முடியாது எனவும் திரைப்படத்தை வெளியிட ஒருவருக்கு முழு அதிகாரமும் இருக்கிறது. குறிப்பாக படத்துக்கு தடையில்லா சான்றிதழ் பெற்ற பிறகாக படத்தை வெளியிடக்கூடாது என கூற முடியாது. படம் வெளியான பிறகு பொதுமக்கள் படத்தை பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் அதற்காக படத்தையே தடை செய்வது ஏற்புடையது அல்ல என கர்நாடகாவில் தக்லைஃப் திரைப்படம் வெளியாகாமல் இருப்பது குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த திரைப்படத்தை பார்த்து மக்களே முடிவு செய்து கொள்ளட்டும். மேலும் திரைப்படத்தை வெளியிடுவதை தடை செய்ய முடியாது. எனவே கர்நாடக அரசு இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் எனவும் உரிய விளக்கத்தை தெரிவிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மற்ற அனைத்து இடங்களிலுமே கமலுடைய தக்லைஃப் திரைப்படம் வெளியாகி இருந்தாலும் கூட கர்நாடகாவில் அந்த திரைப்படம் வெளியிடாமல் இருந்தது தொடர்பாக தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். உரிய சான்றிதழ் பெற்ற பின்னர் எந்த ஒரு திரைப்படத்தையும் தடை செய்ய முடியாது எனவும் அரசு அதனை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தை திரையிடும் விவகாரம் தொடர்பாக வரும் வியாழக்கிழமைக்குள் கர்நாடக அரசின் கருத்தை கேட்டு இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.